மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா குறித்த திமுக எம்பி ஆராசாவின் பேச்சுக்கு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கண்டனம் பதிவு செய்திருக்கிறார். அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் லதா வழங்க நாம் கேட்கலாம். லதா, பாஜக மாநில தலைவர் என்னென்ன விஷயங்களை கண்டன அறிக்கையில குறிப்பிட்டிருக்கிறார்? வணக்கம். நாடாளுமன்ற உறுப்பினர் ஆராசா அமித்ஷா அவர்களை ஒருமையில், அதாவது முட்டாள் என்று விமர்சனம் செய்திருந்த நிலையில அது பெரும் சர்ச்சையை கிளப்பியிருந்தது. தற்பொழுது ஆராசா அவர்களுக்கு கடுமையான தனது கண்டனத்தை தெரிவித்து நயினார் நாகேந்திரன் பதிவு வெளியிட்டிருக்கிறார். அந்த வகையில தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் வெளியிட்டிருக்கக்கூடிய பதிவில், கண்களுக்கு தெரியாத காற்றில் கூட ஊழல் செய்து அம்பலப்பட்டு சிறை சென்று வந்த திமுக எம்பி ஆராசா அவர்கள் நாட்டுக்காக நேர்மையாக உழைத்துக் கொண்டிருக்கும் நமது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை தரக்குறைவாக விமர்சித்துள்ளது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றும், மக்களின் பிரதிநிதியாக பாராளுமன்றத்தில் பதவி வகிப்போருக்கு நாவடக்கம் தேவை. ஆராசா அவர்களே, உங்களை கட்சியின் ஆபாச பேச்சாளர்களைப் போல கைத்தட்டலுக்காக ஏதாவது உளறுவது ஆபத்தானது என்றும் கடுமையாக சாடியிருக்கிறார். மேலும் கடந்த சில தினங்களாக பயங்கரவாதிகளின் புகலிடமாக தமிழகம் மாறியதற்கு முழு முதற் காரணம் உங்கள் திமுக அரசு. சர்வதேச போதைப் பொருள் கடத்தல் மன்னனை கட்சி பொறுப்பில் வைத்து தாளாட்டி கொண்டிருந்த அரசு உங்கள் அரசு. தமிழகத்தில் ஆயுத கலாச்சாரம் வேரூன்றி வளர்வதை வேடிக்கை பார்க்கும் உங்கள் விளம்பர மாடல் அரசு. கர்ப்பிணி பெண்ணை காவல் நிலையத்திலேயே வைத்து கொடூர தாக்குதல் நடத்திய உங்கள் கொடுங்கோல் அரசு. இப்படி பொதுமக்களின் பாதுகாப்பை முழுவதுமாக அடகு வைத்த நீங்கள் இந்தியா என்ற மாபெரும் ஜனநாயக நாட்டின் பாதுகாப்பை மொத்தமாக கட்டி காக்கும் நமது உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை பற்றி பேச என்ன தகுதி இருக்கிறது என்றும் கடுமையாக சாடி தன்னுடைய கேள்வியை முன்வைத்திருக்கிறார். அது சரி, திமுக ஆட்சியில் தமிழகத்தின் அவல நிலை குறித்து எதுவும் தெரியாமல் தான் நம்பர் 1 முதல்வர் என்ற மாய உலகில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் ஒருவரை தலைவராக்கி கொண்ட மூடர் கூட்டத்திற்கு அனைவரும் முட்டாளாக தான் தெரிவார்கள் என்றும், மஞ்சள் காமாலைக்காரர் கண்களுக்கு அத்தனையும் மஞ்சளாக தான் தெரிவது போல உங்களை கீழ்த்தரமாக ஆணவமிக்க அரசியல் நாகரிகமற்ற பேச்சுக்கு தமிழக மக்கள் வரக்கூடிய தேர்தலில் உங்களை துரத்தி விடுவது உறுதி என்றும் சாடியிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி லதா.